ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் 25ஆம் நாள் தியானத்திற்குள் அன்புடன் அழைக்கின்றேன். அப்போஸ்தலர்களின் அர்ப்பணிப்பு பற்றி தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் இயேசு தனது பணியை தொடர்ந்து செய்ய, இறையரசை உலகில் உருவாக்க அவர்களை அனுப்புகிறார். அவர்களிடம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு கற்பியுங்கள் என்றார். மத்தேயு 28:20. அப்போஸ்தலர் ஆதி திருச்சபை மக்களுக்கு நட்புறவிலும் அப்பம் பிட்கிறதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் இருக்க கற்பித்தார்கள். அப்போஸ்தலர் 2:42. இது ஆன்மீக வாழ்வின் மையமாகும். இதனால் அவர்கள் இவற்றை தங்கள் வாழ்வில் தனித்துவமான கொள்கையாக கடைபிடித்து சான்று பகர்ந்தார்கள் என்பதை காண்கிறோம். இச்சான்றினால்தான் திருச்சபை நாளாந்தம் ஆன்மீக நிலையிலும் எண்ணிக்கையிலும் பெருகியது, அவர்களிடம் அன்பும் பகிர்வும் வெளிப்பட்டது என்பதையும் நாம் காண்கிறோம். எபேசியர் 2:18-22 வரை வாசிக்கின்ற போது, நீங்கள் திருத்தூதுவர்களை அடித்தளமாகவும் இயேசு கிறிஸ்துவை மூளைக்கல்லாகவும் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடமாய் இருக்கிறீர்கள் என்கின்றார் பவுல். நாமும் இன்று இயேசுவின் படிப்பினைகளையும் போதனைகளையும் பின்பற்றி தொடக்க கால கிறிஸ்தவர்கள் போன்று பகிர்வு வழி வாழவும், தம் உடைமைகளை பொது உடைமைகளாக்கி பொருளில்லார் இல்லை என்ற புதிய சமூகத்தை படைக்க, இருந்தோர் இல்லாதோருடன் உள்ளதை பகிர்ந்து மகிழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்து நம்மில் வாழ இடம் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.